என் செல்ல குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த வராகியானவள் நீ கேட்ட வரத்தோடு காத்து கொண்டிருக்கின்றேன். அம்மாவினுடைய காத்திருப்பானது இந்த வளர்பிறை பஞ்சமியில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல மாற்றங்களை கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். என் தங்கமே, நான் சொல்வதை மட்டும் நீ செய்துவிட்டால் இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து விடுவேன். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். இருப்பினும் என் பிள்ளை, இன்று நான் சொல்வது போல செய்து விட்டாய் என்றால் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உறுதி செய்து கொள்ள முடியும். உனக்கு வாழ்க்கைக்கு எது தேவை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருந்தால் இன்று என்னை உள்ளே வரவழைக்காமல் நீ ஒருபோதும் விட்டுவிட மாட்டாய். என் குழந்தைக்கு வாழ்க்கைக்கென்று சில விஷயங்கள் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அந்த விஷயங்களை நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய்துவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இந்த தாயின் அன்பினை நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்வாய். என்றுமே உன்னுடைய வாழ்க்கை இந்த வராகியை சார்ந்திருக்கின்றதல்லவா? என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறெதுவும் எங்கும் சென்றுவிட முடியாது. என் தங்கமே, நீ ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற மிக பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, அந்த கஷ்டமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த உன்னுடைய சோதனைகளாகும். நீ தாண்டிய சோதனைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நினைக்க நினைக்க உனக்கு வாழ்க்கையின் மீதிருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை வந்து தொற்றிக் கொள்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த மிகவும் முக்கியமான சில விஷயங்கள் உனக்கு மிகவும் மன கஷ்டத்தை கொடுத்தது. உன்னை சுற்றி வந்த சில உறவுகள் செய்த வேலைகள் உனக்குள் அத்தனை வேதனையை கொடுத்தது. எதனால் இந்த வாழ்க்கை நமக்கு என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்குள் மிக பெரிய சோதனை வந்ததை எண்ணி எண்ணி என் பிள்ளையினுடைய மனது அங்கே பிதற்றிக் கொண்டிருக்கின்றது. என் குழந்தைக்கு எதையுமே சரியானபடி மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. என்ன செய்தாலுமே தனக்கு நடந்த அந்த கஷ்டங்கள் மட்டும்தான் நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, உன்னை சார்ந்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே கடந்து வந்த கஷ்டங்களை சார்ந்ததாக மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை நாம் இப்படியே கடந்து செல்ல நினைத்தால் நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும். அதனால் இந்த கஷ்டங்களை எல்லாம் உடனடியாக தாண்டிவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ மனதளவில் நினைக்க தொடங்கிவிட்டாயல்லவா? உன்னுடைய இந்த எண்ணங்கள், என் பிள்ளை, உன்னுடைய இந்த சிந்தனைகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்க போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கை என்பது எதுவரை என்பதனை நீ உணரப் போகின்றாய். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் இது நாள் வரையிலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகளிலிருந்தோ மீண்டு வந்த என் பிள்ளை நீ, இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மட்டுமே வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும். மற்றவர்களுக்காக அனுபவித்தது எல்லாம் போதும். இனிமேல் நீ உனக்காக என்ன செய்ய வேண்டும், உனக்காக இந்த வாழ்க்கையில் எதை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ யோசித்து பார். உனக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துவிட்டு சந்தோஷமாக இருக்கின்றவர்கள் அங்கே ஏராளமல்லவா? என் தங்கமே, இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.
உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கே மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு விஷயத்தை நீ நிலைநிறுத்த வேண்டும். இது உனக்கானது என்பதனை நீ மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் மிகுந்த பாதிப்பை கொடுக்கும் என்பதனை அவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும். இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ கேட்ட வரம் உன் வாழ்க்கைக்கு இந்த வராகி கொடுக்கின்ற வெற்றி வரம். என் பிள்ளையே, நீ கேட்டதை நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க உன் இல்லம் தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம், என் தங்கமே, இந்த தாயானவள் என்னை எந்த நேரத்தில் நீ உள்ளே வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நேரத்தில் இந்த அம்மா என்னை மனதார நினைத்து கொண்டு வார்த்தாளி வார்த்தாளி வா தாயே என்று நீ அழைத்து பார். என் தங்கமே, இதை மட்டும் நீ இன்று செய்தால் போதும். இந்த வார்த்தையை மட்டும் இன்று நீ சொன்னால் போதும். அது மட்டுமல்லாமல் என் பிள்ளை, இன்று உன்னுடைய இல்லம் முழுக்க மஞ்சளையும் கல் உப்பையும் கலந்த நீரை இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளித்து விட்டுவிடு. என் தங்கமே, நான் உன்னை துடைக்கச் சொல்லவில்லை, இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளிக்கச் சொல்கின்றேன். இதை தெளித்துவிட்டு இந்த அம்மா என்னை வா என்று நீ அழைத்தால் போதும். அம்மா சர்வ நிச்சயமாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வந்து நிற்பேன். நான் ஏற்கனவே உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நான் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டேன். என் தங்கமே, எல்லாமே உனக்கானதாக உன் வாழ்க்கையில் மாறப்போகின்றது. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கப் போகின்றது. நல்ல நேரம் என்ற ஒன்று வந்தால் எப்படி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களை காணும் என்று அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனோ அதை இன்று நான் உன் வாழ்க்கையாக்கி உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வருகின்றேன். என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டும். இன்று உனக்கான நாள், உன் தாயானவள் எனக்கான நாள், இன்று நமக்கான நாள் என்பதனை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற சந்தோஷத்தை மட்டும்தான் நீ எதிர்நோக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு நடப்பதை நான் முடிவு செய்திருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ உறுதி செய்திருக்கின்றாயோ அதை உன் வாழ்க்கையாக்கி நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன். என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சி என்ற ஒன்று என்றுமே நிரந்தரமாக கிடைக்கும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்லது என்றென்றும் நடந்தே தீரும். இனி எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ இனிமேல் அதை நினைத்து சந்தோஷப்பட போகின்றாய். நம் வாழ்க்கை நமக்கு கொடுத்தது நம்முடைய சந்தோஷத்திற்கு தான் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். எல்லோராலும் அத்தனை சுலபமாக வாழ்க்கையில் இத்தனை சந்தோஷத்தை அனுபவித்து விட முடியாது. ஆனால் உனக்கு கிடைக்க இருக்கின்ற சந்தோஷங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்ல நிலைக்கு மீட்டு கொண்டு வரும். மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்வாய். இந்த பஞ்சமியில் என்னை உள்ளே வரவழைத்து என்னுடைய ஆசிகளை பெற்றுவிட துடிக்கின்ற என்னுடைய பிள்ளைக்கு இன்று சர்வ நிச்சயமாக இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் குழந்தைக்கு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, நீ பெற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு இனி இந்த வராகியினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மாற்றத்தை நான் கொண்டு வந்து தருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய மன அமைதிக்காக, உன்னுடைய மன நிம்மதிக்காக, உன்னுடைய
உன்னுடைய மனநிறைவுக்காக என்பதனை நீ புரிந்து கொள். நான் மீண்டும் மீண்டும் தேடி வந்தாலும் இன்று இந்த நாளில் உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வெற்றி வரம் உன் வாழ்க்கைக்கு நல்ல வரமாகும். அம்மாவை உள்ளே வரவழைத்து உனக்கான ஆசிகளை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.